அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் இதை எப்படி நம்ம படிக்க போகிறோம், எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஷெடியூல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கொடுத்துருக்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் 2024க்கான டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் வைஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை எப்படிலாம் நீங்கள் போட முடியும், சரியா? அப்போ நம்ம எப்படி டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை எப்படி தயார்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 யூனிட்டையுமே எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்ன சார் 3ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிக்கை உடச்சி 3ஆக பிரித்து கொடுத்துட்டாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? 2 டாப்பிக்காக பிரிச்சுட்டாங்க. அப்போ இந்த டாப்பிக்கில் செக்ஷன் வைஸாக மட்டுமே நீங்கள் எத்தனை டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட் போடுறீங்க. புரியுதுங்களா? அப்போ 5ஆக உடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே 5ஆக உடையிறப்ப ரொம்ப சிம்பிளாக மாறிடும். சரிங்களா? அப்போ இதுக்கு மட்டுமே நீங்கள் உழைச்சா போதும், ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட்டு. யூனிட் டெஸ்ட்டுன்றது இந்த யூனிட்டை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி இந்த 5 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை போடுவீங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கையுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே அப்படி தான் உடைச்சிருக்காங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடையும் ஃபஸ்ட்டு 3ஆக உடைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2ஆக உடைச்சிருக்காங்க. இப்போ செக்ஷன் வைஸ் மட்டும் உங்களுக்கு 5ஆக கிடைக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட்டு. யூனிட் டெஸ்ட்டுன்றது அதோட ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட்டாக போட போகிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி, ஜாகிரஃபி எல்லாத்தையுமே அப்படி தான் உடைச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு 3+2 போடுறீங்க, ஒரு யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக ஒன்று போடுறீங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய ரீசனிங். இப்போ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 27 டாபிக் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எத்தனையாக உடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 டாப்பிக்காக உடைச்சிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 6 டாப்பிக்காக உடைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3ஆக உடைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2ஆக உடைக்கிறாங்க. இப்போ இங்கே செக்ஷன் வைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 22 டெஸ்ட்டு இதில் போடுறீங்க. சரிங்களா? அது போக இதில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மொத்தம் 12 டெஸ்ட்டு வருது. அப்போ ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. 40க்கு 40மே ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ 40 மார்க்ஸுமே நீங்கள் ஸ்கோர் பண்ணி அழகாக தட்டி விட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சியில் 60 கொஸ்டின் லாங்குவேஜில் பொதுத்தமிழே எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு செக்ஷன் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 14ஆ ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்க, அடுத்து 6ஆக உடைச்சிருக்காங்க, அடுத்து 3ஆக உடைச்சிருக்காங்க, அடுத்து 2ஆக உடைச்சிருக்காங்க. இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கும். அப்போ உங்களுக்கு இதில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 டெஸ்ட்டு போட்டுறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிலிமினரிக்கு லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ நல்லா படித்து வச்சுருப்போம். இது போக மறுபடியும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி 25 டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா இந்த 60 கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாது. அப்போ 60 ஒரு 40 100 கொஸ்டின் இப்போவே நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான். சரிங்களா? அடுத்தது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டெஸ்ட்டு போடுறீங்கன்னு பாருங்கள். 9 டெஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருக்க சிலபஸுக்கு அப்படியே போட போகிறீங்க. அதே மாதிரி தான் எதுக்கும் போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும். கரண்ட் அஃபேரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 4 டெஸ்ட்டாக செக்ஷன் வைஸாக உடச்சி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரிவிஷன் டெஸ்ட்டாக ஒரு 4 டெஸ்ட்டு போடுறீங்க. அடுத்தது கட்டாய தமிழ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எப்படி எழுதணும். சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் ஒரு கட்டாய தமிழ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயுமே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பேப்பர் கம்ப்ளீஷன் எப்படி பண்ணணும், எந்த இடத்துல அறிமுகம் கொடுக்கணும், எங்கே பார்த்தீங்க அப்படின்னா முடிவுரை கொடுக்கணும், முன்னுரை, முடிவுரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கண்டென்ட் எழுதணும் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஒரு 5 டெஸ்ட்டு. சரிங்களா? கட்டாய தமிழுக்கு 5 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 42 டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போடுறீங்க. இப்போ இந்த 42 டெஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த கொஸ்டினுமே
மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிருப்போம். திரும்ப 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 ரிவிஷன் வேற பண்ணுவோம். சரிங்களா? சரி, இதோட அப்ட்ராக்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் பி ரீசனிங், பார்ட் சி லாங்குவேஜ், மூணையுமே நீங்கள் ஒரே டெஸ்ட்டில் கம்பைன் பண்ணி போட போகிறீங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி டெஸ்ட் நடக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பாருங்கள் 200 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக நீங்கள் போடணும். அதில் ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பில் ஆரம்பித்து மெட்ராஸ் மகாஜன சபா, சரிங்களா? இப்போ மெட்ராஸ் மகாஜன சபை வரை உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான போர்ஷன், அழகாக நீங்கள் படிச்சிடலாம். படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போட போகிறீங்க. இதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் அனாலஜியில் ஒரு 2 அனாலஜியில், அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன், மொத்தமே 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 டாப்பிக்கில் நீங்கள் 40 கொஸ்டின் போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? எந்த மாடல் கேட்டாலும் உங்களால் அனாலஜிலையும் கிளாசிஃபிகேஷன்லேயும் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், பொது தமிழ்லையும் 2 டாபிக் தான். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், பொருத்துதலில் புகழ்பெற்ற நூலாசிரியர். இப்போ இந்த 2 டாபிக் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாதியாக பிரித்தாலும் 30 கொஸ்டின் ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்குறப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களால் வாஸ்ட்டாக எல்லா ஏரியாவுமே கவர் பண்ண முடியும். இப்போ இந்த 2 யூனிட்டையுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரே டாபிக் தான், மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் த காலம் ஏ வித் தேர் மீனிங்ஸ் இன் காலம் பி. இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை வச்சு மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டாபிக் ஃபுல்லாகவே 60 கொஸ்டின் படிக்கிறப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக கவர் பண்ண முடியும். அப்போ மொதல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவை பொறுத்தளவு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100 கொஸ்டின், இதில் ஒரு 40 கொஸ்டின், லாங்குவேஜில் ஒரு 60 கொஸ்டின், மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிலபஸ் ஃபுல்லாகவே என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிரும். அடுத்து 2வது டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், அதுக்கப்புறம் மறுபடியும் லாங்குவேஜ். இப்போ 3ஐயும் கம்பைன் பண்ணி போட இப்போ 1, 2, 3 டெஸ்ட்டு போட்டு முடிச்சோடனேவும் 4வது டெஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடுது. சரிங்களா? அப்போ ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டு, ஃபஸ்ட் யூனிட்டு ஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், தமிழ், இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸில் ஒரு யூனிட் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 2 6 போர்ஷன் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ்லேயும் ஒரு 3-4 போர்ஷன் கவர் ஆயிடுது. இப்போ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப திரும்ப 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 நம்ம டெஸ்ட்டு போடுறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸாக ஆயிரும். சரிங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸுக்கு நல்லாவே படிச்சிருப்போம். ப்ரிலிமினரியிலே நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டினை தான் ஃபேஸ் பண்ணி படிச்சிருப்போம். இங்கே ப்ரிலிம்ஸில் நம்ம பண்ண டிஃபிகல்ட்டிஸ், ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஆகட்டும், இல்லை வந்து திஸ் ஆர் தட்டில் ஆன்சர் எடுக்க முடியாதாகட்டும், அது எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட்டு போடுறப்ப உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கவர் ஆயிரும். இப்போ எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்ததை எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்ருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம படித்ததை இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% சக்ஸஸை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இது நமக்கு சொல்லிடும், நீ படித்தது கரெக்டாக தப்பா அப்படின்றத எது சொல்லிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் சொல்லிடும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடச்சி தனித்தனியாக சிலபஸ்க்கு ஏற்றாப்புல பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம எவ்வளவு தூரம் இந்த டெஸ்ட்டை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வர இந்த 15 டெஸ்ட் வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக உடச்சி கொடுத்து போட்டிருப்பாங்க. 16வது டெஸ்ட்டு பாருங்கள், திரும்பவும் மாடர்ன் இந்தியா வந்துருச்சு. இப்போ இந்த மாடர்ன் இந்தியாவை உங்களுக்கு உடச்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆக உடைச்சாங்க. இப்போ 16, 17ன்னு 2 டெஸ்ட்டாக உடைச்சிருப்பாங்க. அடுத்து 18வது டெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடும், அதையும் 2ஆக உடைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் 1ஆக உடைச்சிருப்பாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து இதுதான் ஏரியா அப்படின்னு நம்மளால் செலக்ட் பண்ணிவிட்டு அழகாக ஆன்சரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறாங்க.
சரிங்களா? கம்ப்ளீட் சிலபஸ். சரிங்களா? இப்போ இந்த ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவுலையுமே சரியா? நம்மளால எவ்வளோ தூரம் வந்து ஈஸியா ஆன்சரை எடுத்து, இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள டியூன் பண்ணிருவாங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் கட்டாய தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் குடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 41வது டெஸ்ட், 42வது டெஸ்ட் 2 டெஸ்ட் ஃபுல்லாவே ஃபுல் டெஸ்ட்டா குடுத்துருக்காங்க. அதே மாரி ரிவிஷன் 3லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டா அமைஞ்சிருது. சரி, இந்த 41ல பாருங்க, பார்ட் ஏல 100 கொஸ்டின், பார்ட் பில 40 கொஸ்டின், பார்ட் சில 60 கொஸ்டின். ஃபுல்லாவே டிஎன்பிஎஸ்சில எப்படி எக்ஸாம் நடக்குமோ அதே மாரியே இந்த இடத்துல நடக்கும். அப்ப இந்த டெஸ்ட்டை நீங்க போட்டுட்டு டைரக்ட்டா போய் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸியா கிராக் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட சிறப்பு இயல்புகள் மொத்தம் 42 டெஸ்ட். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட்ஸ் பை எக்ஸ்பர்ட்ஸ் வித் ப்ராப்பர் ஃபீட்பேக். இப்போ ஆக்சுவலா ஒரு டெஸ்ட் முடிச்சுட்டோம். ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றதோட கிடையாது இங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்சருக்கும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாங்க. சரிங்களா? திரும்ப 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 அதாவது இப்ப நமக்கு மாடர்ன் இந்தியாவுல ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கீங்க. இதுல 4 ஆப்ஷன் இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினோட ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். மீதி 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எக்ஸ்ட்ரா 3 கொஸ்டின் நம்ம படிக்கிறதுக்கு சமம். அப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுல ஆப்ஷன்ஸா இருக்கு. இப்ப திரும்ப 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 பார்க்குறப்ப, அப்ப அந்த 100 கொஸ்டின் 400 கொஸ்டினா மாறுது. புரியுதுங்களா? அப்ப நம்ம அதே மாரி ஃப்ளூக்ல போட்டோம் அப்படின்னா, இது கரெக்ட்டா தப்பா அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு சொல்லிருவாங்க. அப்ப திரும்ப 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 நம்ம எக்ஸ்பிளனேஷன் கேட்க கேட்க உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ல கிளியரான நாலேட்ஜ் வந்துரும். அப்ப அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்க நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்ப டெஸ்ட் சீரிஸ்னா என்ன? கன்சிஸ்டன்சியா டெஸ்ட் போட்டுக்கிட்டே வரணும். அதாவது சீரிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. திரும்ப 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 டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க போறோம். இப்படி நம்ம திரும்ப திரும்ப டெஸ்ட் போடுறப்ப நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அது எல்லாத்தையுமே 20 தப்பு பண்ணோமா, அடுத்து 10 ஆகும். அப்புறம் 5 ஆகும். அப்புறம் 4 ஆகும், 3 ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எந்த தப்புமே இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவு எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டா ஐடியாலஜி குடுத்துருவாங்க. அப்ப நீங்க திரும்ப திரும்ப டெஸ்ட் போடணும். இப்ப இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மெட்டீரியல் குடுப்பாங்க. மெட்டீரியல வாங்கி படிக்க போறீங்க. படிச்சுட்டு அப்படியே வந்து டெஸ்ட் போட போறீங்க. டெஸ்ட் போட்டத உடனே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் நடக்கும். இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன்ல ஒவ்வொரு கொஸ்டினையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரீசனிங்கா இருந்துச்சுன்னா செஞ்சு போட்டு நடத்துவாங்க. இதுக்கு இதுதான் ஆன்சர், இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப அத நீங்க கேட்க கேட்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெமரி ஆயிரும். இது போக எக்ஸ்ட்ராவா ஒவ்வொன்லயும் 3, 3 கொஸ்டின் கிடைக்கிறப்ப, நம்ம நெறையா ஓரளவுக்கு தப்பு இல்லாம ஆன்சர் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.